கொடுத்துக்கிட்டே இருக்க பேசிக்கிட்டே இருக்காது. ரொம்ப தொல்லைங்களா ஒரே பேசிக்கிட்டு இருக்காது. ஒரு வாட்டி போன் தூக்கிட்டாலே அதுல முக்கிய எடுக்கிறது. சுத்தமாக முடியல. சவுண்ட் கொடுத்துருக்காங்க சின்ன சிங்காடி. இதெல்லாம் உன் பிளானா? நான் என் பிளான் கேளு. என்ன பிளானிங்? நாம பிளான் கேக்குறதுக்கு நான் வந்து இது கிடையாது. இது கார்பேஜ் ட்ரக். எல்லாரும் கார்பேஜ் ட்ரக்ல தான் போய் பிளான சொல்லிட்டு இருக்காங்க. நீ கேளு என் பிளான. நீ டேபோ மொபைலோ நீ பார்த்தனா உன்னை நான் எப்படி டிஸ்டர்ப் பண்றேன்னு மட்டும் நீ இனிமே வாட்ச் சொல்லு. நான் அப்ப சொல்லுவேன், நான் அன்பா பாசமா உங்ககிட்ட வந்தா நீ வந்து அப்பாவை இதுக்கு விரட்டி அடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் விரட்டலையே. மட்டும் உன் விஷயம் தான் ஓடிச்சு. அவர் துபாயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் உன் பிள்ளைய வந்து ஒரு தடவை தானே நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த. ஜெயந்த் வந்து கவலைப்படுறான், ஜோதி கூட விளையாடணும்னு சொல்றான். நீ எப்போ வரப்போற பிள்ளைய கூட்டிட்டுன்னு கேட்கிறாரு. நான் அதுக்கு தான் இப்போ பிளான் போட்டுருக்கேன். அவர் ஊருக்கு போயிருக்காராம். அவர் அதுக்கப்புறம் இங்கே அவன் உங்ககிட்டே பேசுறேன்னாரு. நீ ஏன் பேசாம ஓடுனா? அவர் வருத்தப்படுறாரு. மறந்துட்டானா குட்டி? ஜெயந்த் வந்து ரொம்ப கவலையா கேட்கறான். ஐயோ நீங்க எப்பதான் கூப்பிட்டு என்னைய ஜோ வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு நிக்கிறான். கருண் பாப்பாவும் கேட்கறா. ஐயோ வந்து தேடுறான் அவங்க ரெண்டு பேருக்குமே. இப்போ என்னதான் பிளான்னு கேட்கிறாரு. நம்ம ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணுவோமா? ஒரு ஊருக்கு போவோம். எல்லாரும் அவங்கவுங்க ரூம் எடுப்போம். அங்கே வந்து ஒரு ஃபன் மாதிரி ஒரு கேம் விளையாடலாம். அந்த மாதிரி பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் போட வேணாம் பிளானு. நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னு கேளு. நாளைக்கா? நாளைக்கு அவரே இங்கே ஊரில் இல்லை, இதில் இருக்காரு, அருப்புக்கோட்டைக்கு போயிட்டாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா அடுத்த அப்கமிங் டேஸில் நம்ம என்ன பிளான் போடுறது? ஜெயந்த் ஹரணியும் தேடுதான் ஜோயில அப்படியே சொல்லிடுவாப்பா. சொல்லிடுவா. உனக்கு தேடலன்னு சொல்லிடுவாப்பா. யாரு? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் தேடுதான். அவங்க ரெண்டு பேரும் ஜோ வந்து இப்போ கொஞ்சம் அண்ணன் ஆயிட்டான். அவங்க கூட தான் நாங்கள் விளையாடணும். எங்ககிட்ட எவ்வளோ பாசமா இருந்தாங்க. இப்படி எங்களை பிரிச்சுட்டீங்க நீங்கன்னு சொல்றாங்க. இல்லை எங்களை வந்து ஜோ வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுருங்க. நாங்கள் ஒன் டே ஃபுல்லாக அவங்க கூட விளையாடலாம். அதுதான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன் நான். எப்படி பிளான் போடுறது? இல்லை மாமா என்ன கேட்குறாருன்னா ரெண்டு ஃபேமிலியும் தனித்தனியாக அவங்க காரில் போயிடுவோம் ஒரு பிளேஸ்க்கு. நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஹைவேல மீட் பண்ணோம்ல, ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு டீ ஷாப்ல. ஆமா அததான் உங்ககிட்டையும் கேட்டுருவோன்னு பேசுவோன்ட்டு கூப்பிடுன்னாரு. நீ பேச மாட்டேன்ட்ட. அப்ப நான் தானே பேச முடியும். அதான் இப்ப என்ன டேட்டு என்ன ஏது? நாளைக்காவா? அவர் எங்க அங்க அருப்புக்கோட்டையில இருக்காராம். பிள்ளைங்க எல்லாம் இங்க சென்னையில இருக்காங்களாம். எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்குதுலாம். இப்போ உனக்கு எப்படி எக்ஸாம் வரப்போகுது? உன்னைய மாதிரி தான் அதே சிபிஎஸ்சியில தான் அவங்களும் படிக்கிறாங்க. நீ எஸ்ஆர்எம் மாதிரி அவங்க வந்து வேதாந்தா அந்த ஸ்கூலுக்கு போனா ஞாபகம் இருக்கா? வேதாந்தா ஸ்கூல்ல தான் உன்னை சேர்க்கணும். ஜெயந்த் பார்த்துக்குவான் உன்னை. அவன் அப்படிதான் சொன்னேன் அனுப்பிச்சான். என்ன அப்பட்ட அங்கிள் நீங்கள் ஜோ வந்து வேதாந்தாலே சேர்த்துருங்க. நான் வந்து ஹர்னின்னு சொன்னான். நான் வந்து எங்கள் குட்டி தம்பி மாதிரி அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். கண் போல பார்த்துக்குறோம். உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வர லேட்டானால் கூட பரவாயில்ல ஜோ. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. நாங்கள் படிக்க கூட செஞ்சுருவோம். நாங்களே ஜோ படிக்கவே வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அது தெரியுமா உனக்கு? அது தெரியுமா உனக்கு? இல்லை சீக்கிரம் நடந்துருக்கு.
அது கேட்கறது தெரியும். தெரியுங்களா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா யோவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப எங்களுக்கு பேருமா தராதான்றாங்க. சரி, அப்ப எஸ்ஆர்னு சேர்க்க சொல்லுங்க. அவங்க சேர்க்க சொல்லிடுவோமா? அப்ப அவர் இங்க வீடு பார்க்க சொல்லுவோம். சீரியஸ்ல நம்ம வீட்டுல நாங்க சொல்லுங்க. ஓ, நீ நமக்கே இடம் பத்த மாட்டேங்குது, இப்ப எப்படி மாமா எல்லாரும் வந்து இங்க இருக்குன்னு அந்த கெஸ்ட் வச்சுவோம். அவங்க எல்லாரும் பெரியவங்களா? நீ தான் குட்டி, அவங்க அக்காவாயிட்டா, அண்ணி அக்கா, ஜெயந்த் அண்ணன் கூட அண்ணன் ஆயிட்டான். இப்ப மாமா பெரிய ஆளு, அத்தை பெரிய ஆளுன்னு 4 பேரும் பெரிய ஆளுக்குன்னா பெஸ்ட் நிறுத்தி பத்தும். அப்ப என்ன பண்ணா, ஜெயந்த் அண்ணாவையும் அண்ணேக்காயும் அந்த ஐயா பத்திருந்தால அந்த இதுல 2 பேரும் அவங்க 2 பேரும் தனித்தனி பெட்டுதான். உன்னை மாதிரி 6 இயர்ஸ் ஓல்டு ஆச்சுல, அப்பயே அவங்களுக்கு தனித்தனியா பெட்டு கொடுத்துட்டாங்க. 2 பேரும் தனித்தனி பெட், எங்க போனாலும் தனித்தனி பெட்டு தான். அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்னா கூட பெட்டு தனித்தனி தான். அவங்க அப்பா அம்மா கூட அவங்க படுக்கிறதில்ல, செப்பரேட் பெட்டு. நம்ம கிட்ட அவ்வளவு பெட் இருக்கா? அது நீ தான் சொல்லணும். நீ கவுண்ட் பண்ணி பாரு, நம்மகிட்ட எத்தனை பெட் இருக்கு? 3 தான். 4 பேருக்கு எப்படி கொடுக்குறது? அவங்களும் இங்கே தங்க வச்சுட்டு நம்ம வெளியே போயிடுவோம். போயிருமா? நம்மளுக்கு எங்க இருக்கு வீடு? திருச்சி போயிருவோம். திருச்சின்னா அப்ப அப்ப இவங்க எங்க அங்க வருவாங்க? அங்க வர்றப்ப பிரச்சனை ஆகும். அதுக்கு இப்ப அவங்க இருக்கிற வீட்லயே இருந்துருக்கோம். வேணா ஒரு ஹோட்டல் பிளான் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டா குட்டி. நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்லயும் பெட் இல்லையா? நம்ம போனோம்னா நம்ம 3 பேர்ல நீ அண்ணன் ஆயிட்டல, 1 2 3 பெட் அவங்க வீட்லயும் இல்லையா? அவங்க வீட்லயே அருணியக்காவுக்கு 1, வேந்தனுக்கு 1, மாமாவுக்கு 1, மாமாவுக்கும் அத்தைக்கும் 1 பெட்டு சேர்ந்து 3 தான் மொத்தமே இருக்கான். நம்ம சோஃபாவில் தான் உட்காருவோம். அதனால தான் நீ 1 டேயோட நம்ம முடிச்சுட்டு டைம் வந்துட்டோம். என்னன்னு யோசி, எந்த பிளான் போடலாம் என்னன்னு சொல்லு. பேசாம எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. பேசாம ஒரு ஹோட்டல்ல பிளான் பண்ணிடலாம். ஹோட்டல்ல பெட் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணு. அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டு அதை போட்டு விட்டுருங்க, புக் பண்ணிருங்க. ஆமா, எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஒரு ப்ரோக்ராம் போடுறோமா? எக்ஸாம் முடியலப்பா, 40 டேஸ்ல 40 டேஸ்க்கு நீ எத்தனை ப்ரோக்ராம் தான் போட போற? நிறைய ப்ரோக்ராம், அங்கேயே தங்குற மாதிரி. ஓஹோ, சரி. 2 பத்திரம்